யுக்ரைனுடனான போரை நிறுத்துவதற்கு புதின் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு அத்தியாவசியமானது என்று ரஷ்ய அதிபரின் கிரெம்லின் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் புதின் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு நடைபெற்றால் அதற்கு முன்னேற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த சந்திப்பின் மூலம் பயன் கிடைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க ட்ரம்ப் ஏற்கனவே விருப்பம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற கயா நகரை கயாஜி என்று பெயர் மாற்றம் செய்ய பீகார் மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. உலக புகழ்பெற்ற புத்த தலமாக கயா நகரம் போற்றப்படுகிறது. ஆண்டுதோறும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கயா என்ற பெயரை கயாஜி என்று மாற்றம் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டது. வரலாறு மற்றும் மத முக்கியத்துவம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில கூடுதல் தலைமைச் செயலர் சித்தார் தெரிவித்தார். இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் இந்திய அரசாங்கம் வழங்கும் என இலங்கைக்கான இந்திய தூதர் தெரிவித்தார். இலங்கை அரசின் முன்னுரிமைகள் மற்றும் இந்திய வம்சாவளியினரின் தேவைகளை அடிப்படையாக கொண்டு அனைத்து துறைகளிலும் இந்திய அரசாங்கம் அனைத்து வகை ஆதரவையும் வழங்கும் எனவும் சந்தோஷ் ஜா தெரிவித்தார். இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா மத்திய மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது அங்கு வசிக்கும் தமிழ் சமூகத்தினருக்கு பல்வேறு உதவிகளை வழங்கினார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுப்பகுதிகளில் சூறைக்காற்று, இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் கோடை வெப்பம் தணிந்ததாக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதிகளிலும் நள்ளிரவில் கனமழை பெய்தது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தைவான் மீதான இறக்குமதி வரிகளை அமெரிக்கா குறைக்கும் என நம்புவதாக தைவான் துணை பிரதமர் செங் லீ சுன் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் அமெரிக்க தைவான் பிரதிநிதிகள் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் தைவான் துணை பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். தைப்பேயில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தைவான் அரசு சார்பில் அதிகாரி ஜென்னி யாங் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்றதாக தெரிவித்தார். அதில் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் விளைவாக தைவான் மீதான வரிகள் குறைக்கப்படும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தில் நயன்தாரா இரட்டை வடத்தில் நடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. RJ பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் மூக்குத்தி அம்மன். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற நிலையில் 2ஆம் பாகம் உருவாக்கி வருகிறது. இதில் அம்மன் வேடத்திலும் போலீஸ் கதாபாத்திரத்திலும் நயன்தாரா நடித்து வருவதாக கூறப்படுகிறது. சிரியா அதன் நாட்டிற்கான பணத்தை அமீரகம் மற்றும் ஜெர்மனியில் அச்சடிப்பது என முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் ரஷ்யாவுடனான 13 ஆண்டுகால உறவை சிரியா துண்டிக்க தயாராகி இருப்பதாக கூறப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடையால் சிரியா இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ரஷ்யாவில் அச்சடிக்கப்பட்டு வந்த தங்கள் நாட்டு பணத்தை அமீரகம் மற்றும் ஜெர்மனியில் அச்சடிக்க சிரியா முடிவு செய்துள்ளது. வெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள் கல்லீரலின் ஆரோக்கியத்தை மோசமடைய செய்யும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆய்வு முடிவுகளின்படி கல்லீரலில் கொழுப்பு சேர்வதற்கு நெய், தேங்காய் எண்ணெய் போன்ற உணவுகள் காரணம் என்றும், தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக சூரியகாந்தி போன்ற விதை எண்ணெயை பயன்படுத்துவது கல்லீரலை ஆரோக்கியமடைய செய்யும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மே மாதத்தின் முதல் 15 நாட்களில் பெட்ரோல் பயன்பாடு 10% அதிகரித்துள்ளது புள்ளி விவரங்களில் தெரிய வந்திருக்கிறது. மே 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பெட்ரோல் நுகர்வு 15 லட்சம் டன்களாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே நாட்களில் 13,70,000 டன்கள் அளவிற்கே பெட்ரோல் நுகர்வு இருந்தது. அதேபோல டீசல் விற்பனை 2% அதிகரித்து 33,60,000 மில்லியன் டன்களாக உயர்ந்திருக்கிறது.
கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணங்கள் அதிகரிப்பு, கிராமப்புறங்களில் பாசன தேவை போன்ற காரணங்களால் எரிபொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தம் மூலம் இதய நோய், பக்கவாதம், கிட்னி செயலிழப்பு போன்ற பாதிப்புகள் அதிகரிப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உலக உயர் ரத்த அழுத்த தினம் ஆண்டுதோறும் மே 17ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியர்களில் 30% பேர் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் இளைஞர்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் பாதிப்பு அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன்களில் ரீல்ஸ் உள்ளிட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதால் கண்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ரீல்ஸ் உள்ளிட்ட குறுங்காணொலிகள் பளிச்சென்ற ஒளி அமைப்புகளுடனும் வேகமாக நகரும் காட்சிகளுடனும் படம் பிடிக்கப்படுகின்றன. இத்தகைய அம்சங்கள் பார்வையாளர்களை மணிக்கணக்கில் கட்டி போடுகின்றன. இப்படி குறுங்காணொலிகளை நீண்ட நேரம் பார்ப்பதால் கண்களை சிமிட்டும் விகிதம் 50% குறைகிறது. இதன் மூலம் கண்ணீர் சுரப்பு பாதிக்கப்பட்டு கண்கள் உலர்வடையும் என்றும் நாளடைவில் கிட்ட பார்வை, மாறுகண் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். கரூர் அருகே வேன் மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். பெங்களூருவிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது. கரூர் அருகே வெண்ணெய்மலை அருகே சென்றபோது முன்னால் சென்று கொண்டிருந்த டிராக்டர் மீது பேருந்து மோதியது. மோதிய வேகத்தில் சாலை தடுப்பை தாண்டி எதிர் திசைக்கு சென்ற ஆம்னி பேருந்து கோவில்பட்டியிலிருந்து ஏற்காடுக்கு சென்று கொண்டிருந்த சுற்றுலா வேன் மீது மோதியது. இதில் வேனில் இருந்த 4 பேர் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் பிற மாநில தலைவர்களின் கருத்துக்கள் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தொடர்ந்து சர்வாதிகார போக்கை கடைபிடித்து வருவதாக விமர்சித்துள்ள முதல்வர், உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த அரசமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்கும் முயற்சியில் குடியரசுத் தலைவர் ஈடுபட்டுள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்தார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி நடைபெற இருக்கும் கூட்டத்தில் 42 மாவட்ட நிர்வாகிகளும், 30ஆம் தேதி நடக்கவுள்ள கூட்டத்தில் 40 மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் 25% ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு அரசே செலுத்தும் என்றும், ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக திமுக அரசு இந்த தொகையை செலுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக கல்வியாளர்கள் புகார் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் உள்ளனர் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே ஓபிஎஸ் உள்ளதால்தான் அவரை சந்திக்க அமித்ஷா நேரம் ஒதுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியில்தான் ஓபிஎஸ் இருக்கிறார் என்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவும் நயினார் நாகேந்திரன் கூறினார். தனித்து நின்றாலும் 40 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் இல்லத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் குறைந்த அளவிலான நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், செயல்பட முடியவில்லை என்று யாரும் தெரிவித்தால் விரும்பியபடி மாற்றப்படுவார்கள் என்றார். மாமல்லபுரம் அருகே நடந்த பாமக மாநாட்டுக்கு பிறகு நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி கலந்து கொள்ளாத நிலையில் அவரை செயற் தலைவர் என்று ராமதாஸ் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தானே தலைவர் என்பதை உறுதிபட கூறும் வகையில் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, ஆட்சியில் அமர வேண்டும் என்ற சீற்றமும் அதிகமாக உள்ளது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் தந்தை மகன் இடையே மோதல் போக்கு தொடர்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நடக்கும் காலகட்டத்திலிருந்து 6 மாதத்திற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2026 மே 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம்.
எல்லைப் பகுதிகளில் துல்லியமாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள உதவும் செயற்கைக்கோள்களை இந்தியா நாளை விண்ணுக்கு செலுத்துகிறது. EOS-9 என்ற இந்த செயற்கைக்கோள் PSLV C-61 விண்கலம் மூலம் நாளை காலை 5:59 மணிக்கு செலுத்தப்பட உள்ளது. ரிசாட்-1B என்று அழைக்கப்படும் இந்த செயற்கைக்கோளில் உள்ள C-பேண்ட் ரேடார் எந்த ஒரு கால நிலையிலும் பூமி பரப்பை தெளிவாக படம் பிடிக்கும் திறன் வாய்ந்தது. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகளுக்கான அட்டவணையை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. இதன்படி 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் ஜூலை 4ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதேபோல 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் ஜூலை 4ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மாணவர்கள் தங்கள் தற்காலிக மதிப்பெண் சான்றுகளை மே 19ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் பெற்றுக் கொள்ளலாம். செம்பரம்பாக்கம் ஏரியில் வெடிகுண்டு வீசப்பட்டால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை மீட்பது குறித்து தத்ரூபமாக ஒத்திகை செய்து பார்க்கப்பட்டது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையை ஒட்டியுள்ள குன்றத்தூர் அடுத்த சிறுகளத்தூர் பகுதியில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பாலாஜி தலைமையில் இந்த ஒத்திகை நடைபெற்றது. இதில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, மின்துறை என அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் விற்ற நெல் மூட்டைகளுக்கு பணம் வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பட்டுமுடையார்குப்பம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 40 நாட்களை கடந்தும் பணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். வரும் 25ஆம் தேதிக்குள் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என வேளாண் மண்டல மேலாளர் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறைக்கு கூடுதலாக 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு 6.81 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் துணை பட்ஜெட் மூலம் 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒப்புதல் பெறப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் நிதியானது நவீன தொழில்நுட்பம், போர்க்கருவிகள் வாங்க பயன்படுத்தப்படும் என தெரிகிறது. அசாம் மாநிலம் காசிரங்கா விலங்கியல் பூங்காவில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஜீப் சவாரி செய்தார். பூங்காவின் இயற்கை அழகை கண்டு ரசித்த அவர் அங்கு பணியாற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். பிறகு அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் யானைகளுக்கு கரும்புகளை வழங்கி மகிழ்ந்தார். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இந்தியாவிற்கு ஆட்சேபனைக்குரிய விதிகள் குறித்து விவாதிக்க பாகிஸ்தான் முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் நீர்வளத்துறை செயலாளர் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சொல்லப்படுகிறது. 2023 ஜனவரியிலும் 2024 செப்டம்பரிலும் ஒப்பந்தத்தின் குறிப்பிட்ட விதிமுறைகள் குறித்து விவாதிக்க இந்தியா அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் அதற்கு பாகிஸ்தான் முன்வரவில்லை. ரஷ்யா யுக்ரைன் இடையே துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாடுகளிடையே நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தை 2 மணி நேரம் வரையிலும் கூட நீடிக்கவில்லை. ரஷ்யா விதிக்கும் நிபந்தனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள இயலாதவையாக உள்ளதாக யுக்ரைன் தரப்பினர் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவிற்கு உண்மையில் சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் அக்கறை இல்லை என்றும் யுக்ரைன் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் உள்ள அதிபர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆர்டர் ஆஃப் சையத் விருதை ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் முகமது பின் சையத் அல் நஹ்யான் டிரம்பிற்கு வழங்கினார். அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த எடுக்கப்பட்ட முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. தைவான் மீதான இறக்குமதி வரிகளை அமெரிக்கா குறைக்கும் என நம்புவதாக தைவான் துணை பிரதமர் செங் லீச்சியூன் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் அமெரிக்கா தைவான் பிரதிநிதிகள் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடந்ததாக செங் லீ தெரிவித்தார். இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் விளைவாக தைவான் மீதான வரிகள் குறைக்கப்படும் என நம்புவதாகவும் கூறினார். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் கடலின் ஒரு பகுதி கருப்பாக மாறியது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அங்குள்ள வர்ராடா டிஜுகா கடலின் ஒரு பகுதி நீல நிறத்திலும் மற்றொரு பகுதி கருப்பு நிறமாகவும் காட்சியளிக்கிறது. இதைத் தொடர்ந்து கடல் நீரின் மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முதற்கட்ட ஆய்வில் தீங்கிழைக்கும் வகையில் எந்த ஆபத்தும் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. IPL தொடரின் எஞ்சிய ஆட்டங்களிலிருந்து விலகுவதாக டெல்லி அணியின் பந்துவீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் தெரிவித்துள்ளார்.
அவர் விலகியிருப்பது டெல்லி அணிக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் தொடரிலிருந்து விலகுவது குறித்து டெல்லி அணி நிர்வாகத்திற்கு இமெயில் வாயிலாக ஸ்டார்க் தகவல் தெரிவித்துள்ளார். ஜூன் 11ஆம் தேதி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி தொடங்குவதால் அதில் ஸ்டார் கவனம் செலுத்துவார் என கூறப்படுகிறது. ரவீந்திர ஜடேஜாவை இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக நியமிக்கலாம் என அஸ்வின் தெரிவித்துள்ளார். டெஸ்ட் போட்டிகளிலிருந்து இந்திய அணி நட்சத்திர வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் ஓய்வை அறிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் அடுத்த கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு டெஸ்ட் அணியின் கேப்டனாக ஜடேஜாவை நியமிக்கலாம் என அஸ்வின் கூறியுள்ளார்.